சிக்கனு மட்டனுன்னு எடுத்து வைக்காம இன்னைக்கும் பழைய குழம்ப தான் சூடு பண்ணி வச்சிருக்கா. என்ன மகி போனை பார்த்துட்டு இருக்க? ஆமாப்பா, யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். உங்க அம்மா எங்க மகி? இங்க தான் இருப்பாவப்பா. இங்க நின்ன மாதிரில வாண்ட எங்கேயும் போறேன்னு சொன்னாலோ? ஏன்ட்ட ஒன்றும் சொல்லலப்பா. நான் மட்டும் சொல்லாம போனா என்ன வருத்து வருவா? இப்ப அவளே சொல்லாம போயிருக்கா. நம்ம இங்கெல்லாம் தேடினா அவ எங்க இருந்து வரா பாரு. குட்டியான வர்றது மாதிரி அசைஞ்சு வர்றது பாரு. மெல்ல மெல்ல பூமிக்கு வலிக்க போகுது. இதுக்குள்ள சாப்பிட்டுலாங்க, ஒழுங்காவே சாப்பிட்டுருக்க முடிய. வாங்க கூட கொஞ்சம் போட்டு தரேன். அக்கறை உள்ளவா சாப்பிட்டு முடிக்கத்தான் பக்கத்துல இருந்துருக்கணும். நீங்க எப்பமா பைய தானுங்க சாப்பிடுவிய? நீங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அள்ளி வச்சிருந்த தூசையெல்லாம் கொண்டு தூர போட்டு வந்துடலாம் தான் போயிருந்தேன். நான் மட்டும் வெளியில போமச்சுல சொல்லிட்டு போலன்னா என்ன வருத்து வருவ? இப்போ நீயே சொல்லாம தானே போயிருக்க. ஏன்ட்ட சொல்லட்டாலும் மகிட்டே சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம்ல. நான் மகிட்ட சொல்லிட்டு தான் போனேன். இப்பதான் அவகிட்ட கேட்டேன், அம்மா என்கிட்ட ஒன்றும் சொல்லலன்னு சொன்னா. இப்படி போனுக்குள்ளே இருந்தானா நான் சொன்னது எப்படி அவ காதுல விழும்? மகி, போன் வச்சுட்டு புக் எடுத்து படி. இப்ப இதுக்கு தேவையில்லாம அவன் மேல கோபப்படுத்த. லீவு தானே, கொஞ்ச நேரம் போனை பார்க்கட்டும். நீங்க கொடுக்க செல்லந்தா அவ இப்படி இருக்கா. லீவு நாள்னா போதும், முழுக்க போனுக்குள்ளே கிடக்க வேண்டியது. அக்கம் பக்கம் என்ன நடக்குன்னு கூட பார்க்கறது கிடையாது. நீ வாக்குல வச்சுக்கிட்டே மணங்கிட்டு போயிருந்திருப்ப. அதனை போய்தான் அவ காதுல விழுந்திருக்காது. என்ன குறைச்சல தான் அவிய. அவளை புக் எடுத்து படின்னு ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டேடா. பள்ளியத்துக்கு போறவா படிக்கணுங்க நினைப்பில்லாமே இருப்பா. படிப்பா. ஆமா படிப்பா. அவ படிக்க லட்சணம் தான் தெரியுதுல்ல. என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? அவ எல்லா படத்துலயும் நிறைய மார்க் வாங்க தான் செய்கா. நிறைய மார்க் வாங்குறான். வெறும் 45 55ன்னு வாங்கியிருக்கா. நெபரு, இப்படி பிள்ளை மேல தேவையில்லாம கோபப்படாத. அவ கொஞ்ச நேரம் போனை பார்த்துட்டு அப்புறமா படிப்பா. நீ கொஞ்ச நேரம் போனை பார்த்துட்டு அப்புறமா படிக்கணும், தெரியுமாக்கி? நான் கொஞ்சம் நேரம் போனை பார்த்துட்டு அப்புறமா படிக்கேன்ப்பா. அம்மையை கொஞ்சம் கோவப்படாம இருக்க சொல்லுங்க. அவ கோபப்பட மாட்டா. நீ அதுக்காக ரொம்ப நேரமா போன் பார்க்காத, கண்ணு கெட்டு போயிடும். கோவப்படாதையா. சுதந்திர தினம் அன்னைக்கு மாதிரி பிள்ளைக்கு சுதந்திரம் கொடு. என்னது சுதந்திர தினமா? ஏங்க இன்னைக்கு என்ன நல்லன்னு தெரியுமா? நபரே, இந்த நக்கல் பண்ணுங்க வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாத. நக்கல் ஒன்றும் பண்ணல. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்களா? இதெல்லாம் எனக்கு தெரியாம இருக்குமா? என்னமோ நான் படிப்பறிவு இல்லாதவங்கிறது மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்க. நான் உன்னோட அதிகம் படிச்சிருக்கேன் தெரியுங்களா? தெரியும் தெரிஞ்சு தானே மெத்த படிச்ச மேதாவி கிட்ட கேள்வி கேட்கேன். நாட்டை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. சரியான கூமுட்ட நீ. சரிங்க, நான் கூமுட்டையாவே இருந்துட்டு போறேன். உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுங்களா? கொஞ்சம் சொல்லுங்களா? இன்னைக்கு ஜனவரி 26 சுதந்திர தினம். ஓ அப்படியா? இன்னைக்கு சுதந்திர தினமா? எனக்கு தெரியாம போச்சே. உனக்கு இப்படி அதெல்லாம் தெரிய போகுது? நீ மலைக்கு கூட பள்ளியெடுத்த பக்கம் ஒதுங்காதவளாச்ச. இன்னைக்கு காலையில கூட மகி பள்ளியெடுத்துல கொடியேத்துனவ தெரியுமா? கொடியேத்தினோடனே சுதந்திர தினம் ஆயிருமோ? இன்னைக்கு என்ன நாளுன்னு உங்க செல்ல பிள்ளைகிட்டே கேட்க வேண்டியது தானே? என்ன நாள வேணாலும் இருந்துட்டு போகுது, நான் சுதந்திரமா சுத்த போறேன். இவ்வளவு பிரியாணி காணுமா? இவ்வளவும் தாராளமா காணுக்கா. பிரியாணில எங்க சிக்கன் பீஸே இல்லை. உனக்கு சிக்கன் பீஸ் பிடிக்குங்கிறது எனக்கு தெரியாது. உள்ள நிறைய சிக்கன் பீஸை வச்சு தான் கொண்டு வந்திருக்கேன். வேலை போகிற பக்கம் பார்த்தா இதை சாப்பிட்றத விட்டுறலான்னு தோணுது. தின்னு பழகியாச்சு. எவ்வளவா இருந்தாலும் வாங்கித்தான் ஆகணும். சிக்கன் 1 கிலோ எவ்வளோக்கா? 1 கிலோ சிக்கன் 300 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். அம்மா, இவ்வளோ ரூபா கூடிட்டா? பொங்கலோட கூட 200 ரூபான்னு தான் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? எவ்வளோ விலையாக இருந்தாலும் வாங்கி தான் ஆகணும். நாக்கு ருசியாக தின்னு பழகியாச்சு. நம்மளாலே இதை விட முடியல. பிள்ளைகளை சொல்லியாச்சுன்னும் சிக்கன் இல்லைன்னா திங்க மாட்டேன்னு சொல்லுக்காவ. சின்ன பொண்ணுக்கு கொடுத்துட்டீங்களக்கா? அவளை நானும் சேர்ந்து தானே செஞ்சோம். அவள் செஞ்சு முடித்தோடனே வீட்டுக்குன்னு கொண்டுட்டு போயிட்டா.
அப்புறம் உமா இதை கொண்டு வச்சுட்டு சாப்பிடுன்னா சாப்பிட்டுட்டு வா. ஒரு எட்டு எங்கள் அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வருவோம். உங்கள் அக்காளுக்கு இன்னும் கொடுக்கலையேக்கா? பிரியாணியை செஞ்சுட்டு இருக்கமுத்துல எங்கள் அக்காளுக்கு ஃபோன் பண்ணி வான்னு கூப்பிட்டேன் பார்த்துக்க. அவள் நேற்றுக்குள்ளே குழம்பையே சூடு பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாலாம். செஞ்சு முடிச்சிட்டு அப்புறமா கொண்டு வான்னு சொன்னா பார்த்துக்க. நம்ம 3 பேரும் சேர்ந்தாப்புல போய் அங்கே போய் கொண்டு கொடுத்துட்டு வந்துடுவோம். நானும் ஏற்கனவே சாப்பிட்டேன்க்கா. இதை கொண்டு போய் வச்சுட்டு உடனே வந்துடுறேன். இவன் ஏக்கா அறக்க பறக்க ஓடியாரா? ஒருவேளை கொண்டுட்டு போன பிரியாணி எல்லாம் இவளே தின்னுட்டு தீர்த்திருப்பாளோ? அவள் அறக்க பறக்க ஓடி வர்றதை பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. அதுக்காக இருக்காது, அவள் ஏற்கனவே வயிறு முட்டை தின்னுட்டு தான் போனான். ஐக்கா கிளம்புங்க போவோம். என்ன சின்ன பொண்ணு வந்து வராமையே அக்காளை கிளம்ப சொல்ல, எங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவியல மட்டும் இல்லை, ஒன்றையும் சேர்த்து தான் சொல்லுவேன். அதை கொண்டே வீட்டில் வச்சுட்டு உங்கள் மாமியார்கிட்ட சொல்லிட்டு பஸ்ஸுக்கு பைசா எடுத்துட்டு வா. இப்போ வள்ளியிருக்க போகிறோம். பஸ்ஸுக்கு பைசா எடுத்துட்டா கடையில் என்ன ஜாமானும் ஓசிலே தருவான். இப்போ நம்ம எல்லாரும் வள்ளியிருக்கணும் போகிறதில்ல, மல்லிகா வீட்டுக்கு தான் போகிறோம். ஏ சின்ன பொண்ணு உனக்கு நெக்கு இருக்கா பிடிச்சிருக்கு? மல்லிகா வீட்டுக்கு தான் நடந்தே போயிடலாமே, அதுக்கு எதுக்கு பஸ்ஸுக்கு பைசா? என்ன பேரு கூமுட்டை மாதிரி பேசாத, பச்சை முட்டையே பேசாது. அப்படி இருக்கிறதுல கூமுட்டை எப்படி பேசும்? முதல்ல என்ன சொல்ல வரேங்கிறத கேளு, அப்புறமா பேசு. மல்லிகா வீடுனா இங்கே இருக்க வீடு இல்லை, மல்லிகாவோட மாமா வீட்டுக்கு. அங்கே இப்போ இதுக்கு நம்ம போகணும்? உங்கள் அக்கா தாக்கா இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி நம்ம 3 பேத்தையும் அங்கே வர சொல்லி சொன்னவ. இது ஒன்றும் ஏப்ரல் மாதத்தில் சின்ன பொண்ணு எங்களை ஏமாத்தணும்னு நினைக்காத. இவளை ஏமாத்தலைன்னா என்னால் இருக்க முடியாது பாரு. இவளை பற்றி தெரியாது, இவ எப்பவும் லூசு மாதிரி தானே பேசுவா. நீ சொல்லு சின்ன பொண்ணு, அக்கா ஃபோன் பண்ணி உன்ட்ட என்ன சொன்னா? நம்ம 3 பேரும் இப்போ உடனே உங்கள் அக்கா வீட்டுக்கு நேரே போகணுமா. அங்கேருந்து 4 பேரும் சேர்ந்தாப்புல மல்லிகாவோட மாமா வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாவ. நான் கேட்டால் திட்டுவா. நீங்களே கேளுங்கக்கா, இப்போ எதுக்கு மல்லிகாவோட மாமா வீட்டுக்குன்னு? இவ சொல்லுது சரிதானே சின்ன பொண்ணு? மல்லிகாவோட மாமா வீட்டுக்கு இப்போ எதுக்கு போகணும்? என்ன விஷயங்கிறத நான் போகிற பதில சொல்லுவேங்க்கா. நீங்கள் உங்கள் அக்காளுக்குன்னு பிரியாணி எடுத்து வச்சுருக்கீங்களா, அதை எடுத்துகிட்டு கதவை பிடிட்டு வாங்க போவோம். பஸ்ஸில் தானே நம்ம இப்போ போகிறோம். நான் வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுட்டா? இந்த ட்ரெஸ் கூட நல்லா தான் இருக்குது. உள்ளே போய் ட்ரெஸ் மாற்றுறேன்னு சொல்லிட்டு நேரத்தை கடத்தாங்கக்கோ. சுருக்கா பிரியாணி எடுத்துகிட்டு வாங்க. நீயும் இதை உங்கள் வீட்டில் வச்சுட்டு வா. சரிக்கா வச்சுட்டு வரேன். அப்புறம் பஸ்ஸுக்கு எவ்வளோ ரூபாக்கா கொண்டுட்டு வரணும்? மல்லிகாவோட மாமா ஊருக்கு பஸ்ஸில் போய்ட்டு வர்றதுக்கு டிக்கெட்டுக்கு எவ்வளோ செலவாகுன்னு எனக்கு தெரியாது. நீ குத்து மதிப்பாக ஒரு 500 ரூபா வச்சுக்க. 500 ரூபா தேவைப்படுமாங்க? அதுதான் பஸ்ஸுக்கு எவ்வளோ ஆகுன்னு தெரியாதுன்னு தானே சொல்லுகாவ. மீதி இருந்தால் வீட்டுக்கு கொண்டுட்டு வரலாம். நீ சின்ன பொண்ணு என்ன விஷயமா அங்கே போகிறேங்கிறத என் காதில் மட்டும் சொல்லுதேன். ஆனால் பதிலுக்கு உன் கையில் இருக்கிற பிரியாணியை எனக்கு தந்துடணும். டீல் ஓகேயா? ஏன்டே கொஞ்சோண்டு பிரியாணி தான் இருக்குது, இது எனக்கு ஒருத்தைக்கே பத்தாது. இதை வேற நான் உனக்கு தரணுமாங்க? தந்துட்டு நான் இதை திங்க? நீ ஒன்றத்தையும் சொல்லண்டா, நான் இதை கொண்டுட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறேன். வச்சிருக்க சாப்பாடை கேட்டால் எப்பவும் பறந்து போவா. ஆனால் இப்போ மறைஞ்சு போயிட்டா. எடுத்து வச்சிருக்க பிரியாணி கொண்டு வர இவ்வளோ நேரமாக சுருக்க எடுத்துட்டு வாங்கக்கா.